ப்ளீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ரொம்ப மோசமாக போச்சுங்க எனக்கு. பம்புக்காக வேலை, திரும்ப வீட்டுக்காக வேலை. ஐயோ என்னால் முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கி சண்டே விளாக் வந்து எப்படி போச்சு அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ணி சப்போர்ட் அண்ட் லவ் மீன் பண்ண கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகத்தை கிளியர் பண்ணுங்கள் யாராவது. நம்ம வந்து அதுக்கிட்ட பேசினாலுமே வந்துடுதுங்க. அங்கே பாருங்கள், பொரி வேணுமா அதுக்கு? இப்போ பொரி இல்லைங்க, வீட்டில் கத்திக்கிட்டே இருக்குங்க. சாப்பாடு வச்சா வேறு எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன்னுது. இப்போது செப்டிக் டேங்க்கும் நம்ம அடிக்கிற பம்பும் வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்ததுன்னா இந்த செப்டிக் டேங்க்கு தண்ணி வந்து நம்ம அடிப்பம்பு அடிக்கிற தண்ணியில் வந்து மிக்ஸ் ஆகுமா ஆகாதான்ற எனக்கு ஒரு டவுட்டு. எனக்கு டவுட்டு என்னென்னா ஆகுன்றது. ஏன்னா தண்ணி வந்து பூமியில் ஊறுது இல்லை, அதாவது டைனேஜ் தண்ணி வந்து பூமியில் ஊறுது. அப்போ வந்து நம்ம அதை டேங்க் மாதிரி கட்டியிருந்தோன்னா வந்து அது வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம சிமெண்ட்டு போட்டுடுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த உரை இறக்கி சுற்றி நம்ம பூசிடுறோம். அதனால் வந்து டைனேஜ் தண்ணி வந்து லீக் ஆகாது. இன்னொன்று என்னென்னா, இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி செய்யலைன்னா வந்து அடி பம்பு தண்ணியும் செப்டிக் டேங்க்கு தண்ணியும் மிக்ஸ் ஆகுமான்றது தான் என்னுடைய சந்தேகம். தயவு செஞ்சு யாராவது தெரிஞ்சதுன்னா எனக்கு இந்த சந்தேகத்தை தீர்த்து வைங்க. ஏன்னா இதனாலே எனக்கு என் ஹஸ்பண்டுக்கும் சரியான சண்டை வருது. ஏன்னா எங்கள் வீட்டுது எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பார்ப்பீங்க. உண்மையாக தண்ணி வந்து ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம போர் போட்டு 2வது நாள் வந்து நம்ம தண்ணி மோட்ரு வச்சு இறச்சி தண்ணி குடிக்கிறதுக்கு உண்மையாக சொல்கிறேன் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. நம்ம சென்னையில் குடிக்கிற தண்ணிங்க மாதிரியே தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து தண்ணிங்க வந்து அநியாயத்துன்னு அப்படியே மோசமாக காவா தண்ணி போல் வர ஆரம்பிச்சுது. எனக்கு அது சுத்தமாக இப்போ புரியவே இல்லை, ஏன் தண்ணி அப்படி வருது அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம போர் போட்ட அது என்னவோ சொல்லுவாங்களே, அது என்னவோ சொன்னாங்க, அது எனக்கு சரியாக தெரியல. அது வந்து தண்ணி வந்து ப்ளஷர் வச்சு அடித்து தண்ணி ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டு இப்போ தண்ணி அடித்தாலும் அதே மாதிரியே தான் இருக்குது. எனக்கு என்ன டவுட்டுன்னா, அவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, 1 நாள் 2 நாள் அடி, அப்போ தான் தண்ணி வந்து கிளியர் ஆகும். இது வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கல்ல, தண்ணி கண்டிப்பாக கிளியர் ஆகுன்றாங்க. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, செப்டிக் டேங்க்கு பக்கத்துலேயே இருக்குதுல்ல, ஒரு 4 அடி வச்சுக்கோங்களேன், 4 அடியில் இருக்குல்ல, அப்போ வந்து தண்ணி மிக்ஸ் ஆகுன்ற டவுட்டு எனக்கு. யாராவது இந்த டவுட்டை கிளியர் பண்ணுங்கப்பா எனக்கு. நீங்கள் டவுட்டை கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து மாமாவுக்கு வச்சுக்க முடியும். நல்ல விதமாகவும் சரி, கெட்ட விதமாகவும் சரி கச்சேரி வச்சுக்க முடியும். நான் உங்களுக்கு நாளைக்கு தெளிவாக வந்து எல்லாத்தையுமே தெளிவாக நான் காட்டுறேன். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்களா, மீன் பிடிச்சி எல்லாத்தையும் பங்கு போடுறாங்க. ஐடி खानतुड़ी खालू खाओ ना। அவங்களுடைய வீட்டில் வந்து வேலை செய்கிறாங்க. என்னென்னா பம்பில் வந்து தண்ணி வந்து நல்ல தண்ணியே வரல, அதனால் வந்து வேலை செய்கிறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம அதை தான் பார்க்க போகிறோம், எப்படி செய்கிறாங்க. மாமா இல்லாமல் ஃபஸ்ட் டைமாக வந்து வீட்டுக்கு ஆளுங்களை வர வச்சு நான் வேலை பார்க்குறேன். அதுவே கொஞ்சம் தெரியுது, கொஞ்சம் தெரியல. அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சுட்டேன். இப்போ செய்ய போகிறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். பம்பு என்ன நிலமையில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. வந்து இந்த மாதிரி ஒரு கவர் நம்மக்கிட்ட இருந்தது, போட்டோம். ஏன் இந்த மாதிரி கவர் போட்டிருக்கோம் அப்படின்னா, அந்த தண்ணி வந்து உள்ளே பழுப்பு வச்சு பண்ணும்போது வந்து தண்ணி வந்து மேலே வரக்கூடாதுன்றதுக்காக வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், பம்பை வந்து கழட்டிட்டாங்க. பம்பு வந்து கழட்டியாச்சா? இப்போ பாருங்கள், பம்பு அங்கே அனாதியாக கிடக்குது பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து கழட்டி இந்த மாதிரி கவர் போட்டிருக்காங்க. வண்டி வந்து அதுவும் எடுத்து பாருங்கள், வண்டியை காட்டுறேன்.
இப்போ இந்த பழுப்பு எல்லாத்தையும் கழட்டி அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. கிட்ட போக முடியாது, கிட்ட போய் வீடியோ எடுத்தேன்னா தண்ணி வந்து மேலே வந்துடும். அதனால் நான் வந்து இங்கே நின்னே வீடியோ எடுக்கிறேன். நான் சே பொக்கீஜி ஜோரி பொக்கீஜி மேலே பார்க்கலாமா? வருங்க. பூனை அங்கேருந்து எப்படி பார்த்துட்டு ஓடுதுவா. அங்க பார்க்கலாம் வரேன். கனகச்சு கனகம்மா பாருங்க, பாண்டாய் கறி கறிக்குள்ள கறக்குறாங்க. Sekorci. இங்க பாத்தீங்களா, ஐயோ எப்படி தண்ணி ஃபுல்லா வருது. தண்ணி வர்றது கூட பிரச்சனை இல்லை, சரி ஓகே அப்படின்னிக்கலாம். நல்லபடியா பழுப்புல நல்ல தண்ணி வந்துச்சுன்னா போதும். இதை நான் விலக முடியாது. இதை நான் விலகணும்னு வச்சுக்கேன், தண்ணி ஃபுல்லாக தெரிக்கும். அரே எப்படி இருக்கு பார்த்தீங்களா?
ଟିକେ ଟିକେ ଖାଲି ମୁଁ ଖାଲି କେତେ ଦରକାର ହଉଛି ଦେଖ ଏବେ ମୁଡ଼ିଲେ କ୍ଲିୟର ଆସିବ ପିଅନ୍ତୁ ନା ପାଣି ଟିକେ କେରଣ ଲାଗୁଛି ପିଅନ୍ତୁ ସେ କଳା ପାଣି ଆସିଛି। ସେଟା କଟିଯିବ ମୁଡ଼ିଲେ କଟିଯିବ அடுத்தது அப்படியே வீட்டு வேலையை பம்பு வேலையை முடிச்சுட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு அரிக்கு ஸ்கூல் பேண்ட்டை ஒன்று எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சங்கு பார்த்து எடுத்தேங்க. இந்த சங்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு தேவை, அதனால் இந்த சங்கு பார்த்து எடுத்தேன். மாம் மாம் சங்க வாங்கணும் தம்பி. இது வந்து சாமியாண்ட வந்து தண்ணி ஊற்றி ஊற்றுறதுக்கு இதை ஃபுல்லாக அணைக்கு ரொக்கிவோ ସେଇଟା ଆଣିକି ରଖୁଛନ୍ତି। ସେଇଟା ସଙ୍ଗୁ ଛୁଟ ସେଇଟା ମାମା ମତେ ଗୋଟେ ଛୋଟଟା କିଣିଦବ ନା? ଏଇଟା କିସ କରିବ ତମେ? ମା ଏଟା ଉରିବା ନା ନା ଶାଶୁ ମାକୁ ଦବ। நான் வந்து இது வாங்கியிருக்கேன். பட் இது வந்து என்னால் ஊத முடியல. இன்னும் கொஞ்சம் வந்து ரேட்டு ஜாஸ்தி இது வந்து இப்போதைக்கு, அதனால் பொறுமையாக வாங்கிக்கலாம். இதை மட்டும் வாங்கிக்கலாம். ସିମଲି ଏଇଟା କେତେ? ଏଇଟା କ'ଣ? அம்மா என்ன பண்ணிக்கிறாங்க? வேலை செஞ்சுட்டு தண்ணி தள்ளி வேண்டாம், தண்ணியா இருக்கிறீங்க. வேண்டாம், தண்ணி இங்கே இருக்கா? ஐயா 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 ஐயாப்பா, என்னம்மா பண்ற? இல்ல தண்ணி மீன் சுத்தி வச்சிடலாம் இங்க. வா சூப்பரா இருக்கு. வா பைத்தியமா நீனு. ஓகே, பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம். நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். ஒரு கம்பி பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அவங்க சப்போர்ட் அண்ட் லவ் மேல் மேலே கொடுங்க. ஓகே, பாய்.